காய்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஏற்காட்டில் இருக்கோம். இன்றைக்கி சண்டே வியூவில் இப்போ கொஞ்சம் பனிமூட்டம் கம்மி தான். ஆனால் வந்து கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது காய்ஸ். எனக்கே குளிருக்கு தான். இங்கே பனிமூட்டம் பாருங்கள், இன்னும் வரல. ஆனாலும் இருண்டுட்டு இருக்குது. இப்போ நாங்கள் பைக்கில் போயிருக்கோம். பைக் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. நான் போனால் வீடியோவும் உங்களுக்கு போடுறேன். நானும் பைக் ஓட்டிகிட்டு தான் இருந்தேன். வீடியோ எடுக்கணுன்றதுக்காக பின்னாடி வந்துட்டேன். காய்ஸ் நல்லா தான் இருக்குது. ஆனால் ஜிஜின்னு இருக்குது கிளைமேட்டாக. பாருங்கள் வாய்ஸ் காட்டுறேன் ஏற்காடை. பாருங்கள், மணி 1:40 ஆகுது. ஆனாலும் பனிமூட்டம் இப்போ வரல இன்றைக்கி. ஆனாலும் குளிர் கிளைமேட்டு வேறு லெவல் தான். ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துருக்கோம். சும்மா ஒரு டீ குடிக்கலான்னு மேலே வந்தோம். டீ குடித்தாச்சு. குடிச்சிட்டு கீழே டவுன் இறங்கிட்டு இருக்கிறோம். 10-11 மணி இருக்கும் நாங்கள் மேலே வரும்போது. சும்மா 2 ஹவர்ஸ் மட்டும் ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டு வந்துட்டுருக்கோம் கீழே. வியூ அப்படின்னு காட்டிகிட்டு தான் இருக்கேன். ஆனால் இப்போ மணி 1:40க்கு பனிமூட்டம் எதுவும் வரல. உங்களுக்கு வியூ மட்டும் நேராக ஹேண்டில் மட்டும் காட்டிகிட்டு இருக்கேன். பாருங்கள் அங்கே தான் வியூ பனிமூட்டம். அங்கேருந்து மேலே தான் வந்துட்டுருந்தோம். அங்கே தான் பனிமூட்டம் இருக்குது. ஆனால் நாங்கள் அங்கே இருக்கும்போது பனி இல்லை. ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது பனிமூட்டமாக இருக்குது மேலே. ஒவ்வொரு இடத்துல அப்படியே மேகமூட்டம் அப்படியே மேலே ஏறிக்கிட்டே இருக்குது. ஃபோட்டோ ஷூட்டாக எடுத்துகிட்டு இருக்காங்க பைக் ரைட்லாம். அங்கே வர நம்ம அங்கே போனால் அந்த மலைக்கு இறங்கணும். நம்ம 2-3 மலை கடந்து வந்துட்டுருக்கோம். மொத்தம் 7 மலை. அதனால தான் ஏற்காடுன்னு பேர் வந்துச்சு. 7 மலையில் இப்போ நாங்கள் ஒரு மலை கடந்துட்டோம். கூட வியூவில் பாருங்கள் பனிமூட்டம் தான் தெரியுது. அதுக்குள்ளே தான் காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஆனால் குளிருதுங்க, முடியல. காய்ஸ் இங்கே ஒன்று பாருங்கள். இங்கே சண்டே மட்டும்தான் இந்த கடையெல்லாம் இருக்கும். முனியப்பன் கோயிலுக்கு எட்டா போல் இங்கே சண்டே மட்டும் தான் கடையாக இருக்கும். மீதி நாளெலாம் வந்து பாருங்கள் எங்கள் கடை இருக்காது. ஏன்னா அலோவ் கடை இருக்குது. மீதி நாளெலாம் அவங்க வியாபாரம் வேறு அங்கேயே போயிடுவாங்க. சண்டே மட்டும் தான் அலோடுன்னு சொல்லியிருக்காங்க இந்த கடை. இருக்கிற கடை இன்னும் 1, 2, 3, 4 மலை இருக்குது கடந்து. இப்போ வந்து நம்ம 2 மலையை கடந்து முடிக்க போகிறோம். பஸ்ஸு போயிட்டுருக்கு மறைச்சிட்டு. பாருங்கள் மேலே எத்தனை மழை இருக்குன்னு பாருங்கள். அங்கெல்லாம் பாருங்கள் பனி மட்டும்தான். வியூ எப்படி பார்த்தீங்களா? சும்மா ஒரு டீ குடிக்க வந்ததுக்கு கிளைமேட் வேறு லெவலுக்கு. ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்புறோம். நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க யாரும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீடியோ எடுத்து போட்டாலும் லைக் பண்ண மாட்டேங்கிறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஒரு கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதில் தான் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா, யூடியூப்பில் தான் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா, இன்ஸ்டாகிராம்லேயும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனால் உழைச்சலுக்கு ஆளாயிரும் பொழுது. பையன் என்ன சொல்கிறான்னா, இப்போ சொன்ன பாரு அதுதான் ஏன் கரெக்டுங்கிறான். சரி ஓகேங்க, உங்களுக்கு விருப்பம் போது போடுங்க. இப்போது ஃபோட்டோ ஷூட் எடுக்க நேரம் வந்து விட்டதுன்னு நினைக்கிறேன். இங்கே தான் வியூ வந்துட்டுருக்கு. இந்த ரோடுக்கிட்ட தான் போய் ஃபோட்டோ எடுக்கணும். இந்த இடம் தான் வந்துடுச்சுங்க. நிறுத்திட்டோம். இங்கேருந்து தான் ஃபோட்டோ எடுக்க போகிறோம். இப்போ நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு ஒரு விஷயம் கிளம்பிடலாம். ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிடலாம். ஓகேவா? எந்த வியூ அந்த வியூலாம் காட்டலாம். அங்கே தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு பேக்ரவுண்டு குளிருதுங்க, முடியல. இந்த பைக்கில் தான் வந்தோம். கொஞ்சம் ஒரு நான் தான் வந்தோம். வெறும் பஸ்ஸு போயிட்டுருக்கு. நான் போன பஸ் அங்கே போயிட்டுருக்கு பாருங்க. சரி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளிக் பண்ணிட்டு கிளம்பலாம். ஓகே பாய்.